ஐயா. சொல்லுங்கம்மா, என்ன சாப்பிட்றீங்க? இல்லைங்கய்யா, ஒரு உதவி. என்னம்மா உதவி? சொல்லுங்கம்மா. இல்லைங்கய்யா, இங்க செல்வரத்னோன்னு ஒருத்தர் வேலை பார்த்தாரா. எனக்கு அப்பா வயசு இருக்கும், கருப்பா கொஞ்சம் குள்ளமா இருப்பாரு. பேர் என்னம்மா சொன்னீங்க? பேரு செல்வரத்னம். செல்வரத்னம் யாரும் இங்க வேலை பார்க்கலையம்மா. கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்கய்யா. அவர் இங்கதான் எங்கேயோ தங்கி இருந்திருக்காரு. என்ன தம்பி, தெரிஞ்சா சொல்ல போறேன். இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்படி யாரும் இங்க வேலை செய்யலப்பா. ஐயா, எங்க அப்பாவை காணோன்னு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். அவர் எங்க போனாருன்னு தெரியல. அவரு இந்த ஏரியால தான் இருக்கிறதா தகவல் வந்தது. அதான் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். யாராவது உங்க கடையில ஒரு 2 நாள் வேலை செஞ்சுட்டு போயிருக்கலாம், இல்ல சாப்பிட கூட வந்திருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்களேன். இங்க தங்கி கூட இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்லம்மா, செல்வரத்னம்ன்ற பேர்ல யாரும் நம்ம கடைக்கு வரலம்மா. தங்கவும் இல்லம்மா. ஏதோ தப்பான அட்ரஸுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சக்தி, என்னங்க இப்படி சொல்றாங்க? லாஸ்டா இங்கதான் இருந்தாருன்னு நீங்க தானே சொன்னீங்க. அதான் தமிழ், எனக்கும் தகவல் வந்துச்சு. ஆனா இல்லங்கிறாங்களே, எப்படி தப்பாகும்? ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நாங்களும் எத்தனை நாள் தான் போராடுறது? இத்தனை நாளா அப்பா இருக்காரா இல்லையான்னு ரொம்ப குழம்பி போயிருந்தோம். ஆனா இப்போ இருக்காரு. ஆனா எங்க இருக்காருன்னு தெரியலையே. இதுல ஒரு வட்டிக்கார பொம்பளை வந்து வீட்டுல உட்காந்து பணத்தை கேட்டு பிரச்சனை பண்றாங்க. கேட்டா எங்க அப்பா வாங்கினதா சொல்றாங்க. ஆனா எங்க அப்பா வட்டிக்கெல்லாம் வாங்க மாட்டாரு. அவரு ரொம்ப நல்ல மனுஷன். எங்க குடும்பத்தை பிரச்சனையில மாட்டி விட்டுட்டு போற டைப் இல்ல. அவரு வேற ஏதோ ஒரு சிக்கல்ல இருக்காரு. எங்க அப்பா எங்க இருக்காரு, எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சாதானே அவரோட பிரச்சனை என்ன அப்படின்னு தெரிஞ்சு காப்பாத்த முடியும். அவர் எங்க இருக்காருன்னே தெரியலன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? தமிழ், அழாத, இரு விசாரிச்சு பாப்போம். இவரை பாத்திருக்கீங்களா? அடடடடடா, அப்படி என்ன தாண்டி இருக்கு அந்த போன்ல? எப்ப பார்த்தாலும் போனு கைமாவே இருக்க. அப்படி என்ன தாண்டி இருக்கு அந்த போன்ல? படிக்கிற பொண்ணு தானே நீ? ஒரு புக் எடுத்து படிக்க வேண்டியதானே? மா, போன்ல படிச்சுட்டு தாமா இருக்கேன். அதானே, இந்த காலத்துல இத ஒண்ணு சொல்லிடுங்க எல்லாரும், நல்ல வசதியா. கடவுளே கடவுளே, சை. வர்ஷினி, ஒரு நிமிஷம் என் கூட கொஞ்சம் வாயே. எதுக்கு? வா சொல்றேன், வா. என்ன வர்ஷினி, நம்ம வீட்ல எல்லாரும் உன்னை எவ்வளவு நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்ற? நான் என்ன பண்ண சொல்லு. யார் அந்த பையன்? யாரு? பைக்ல ஹெல்மெட் போட்டு அந்த பையன் பின்னாடி நீ உட்கார்ந்துகிட்டு இருந்தத நான் பார்த்துட்டு தான் இருந்த வர்ஷினி. இல்லையே. வர்ஷினி, சமாளிக்காத. தப்பு பண்ணனா முதல்ல ஒத்துக்க பாரு. ஏற்கனவே ஒரு திருட்டு ராஸ்கல் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லி அவனால நம்ம எவ்வளவு ப்ராப்ளமா ஃபேஸ் பண்ணோம். நீ, நான், சிபி சார் 3 பேரும் சேர்ந்து தானே அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணோம். அது ஏதோ வீட்டுக்கு தெரியாம முடிஞ்சிருச்சு. இப்ப மறுபடியும் அதே பழக்கத்துல இருந்தா என்ன அர்த்தம்? இதுல ஏதாச்சும் பிரச்சனை வந்தா யாரு பொறுப்பாகிறது? நீ அத்தை மாமாவெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? தமிழ், அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல. நீயா ஏதாச்சும் சொல்லாத. வர்ஷினி, நீ பைக்ல வந்தத நான் தெளிவா பார்த்தேன். நீ என்ன ஏமாத்தணும்னு நினைக்காத. அது உன்னையே நீ ஏமாத்திக்கிற மாதிரி. ஏய், என்ன எங்க புள்ள என்ன சொல்லிட்டு இருக்க நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. ஏதோ பைக்ல சுத்திட்டு இருக்கான்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. மீனா, பாத்தியா? ஓ புள்ள எவன் கூடயோ பைக்ல சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. வர்ஷினிய இவ கண்டிக்கிறாளா? என் பொண்ண கண்டிக்கிற உரிமைய உனக்கு யார் கொடுத்தது? என் பொண்ண பத்தி என்னடி தெரியும் உனக்கு? இல்லத்த, வர்ஷினி யார் கூடயோ பைக்ல போனா, அதான்.
ஏன் பொண்ணு அப்படியெல்லாம் பண்ணிருக்க மாட்டா. நீயோ கற்பனை பண்ணிக்கிட்டு ஏதாவது பேசிட்டு இருக்காத. ஆ, ஏ வர்ஷினி, நீ யார் கூட பைக்ல போனியா? சொல்லு, போனியா? இவள உன்னை கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துட்டியா நீ? அத்தை, ச்சே. வர்ஷினியை நான் தான் டிராப் பண்ணேன். என் கூட தான் அவ பைக்ல வந்தா. நீங்க வேலைக்கு வர்றதே 5 மணிக்கு தான். ஆனா 9 மணி 10 மணிக்கெல்லாம் கிளம்பிடுறீங்க. இந்த பெட்வீன் கேப்ல கிளாஸ் எடுப்பீங்கன்னு பார்த்தா நீங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க. இல்ல சார், எனக்கு ஒரு முக்கியமான கால் வந்தது. என்ன கால்? உங்களோட கவனம் கிளாஸ்லயே இல்ல. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. வேலை செய்யற இடத்துக்கு வந்தா வேலையை மட்டும்தான் பார்க்கணும். சாரி சார், வீட்ல கொஞ்சம் இஷ்யூஸ். என்ன பிரச்சனையா வேணாலும் இருக்கட்டும். அந்த பிரச்சனை உங்களுக்கு சம்பளம் கொடுக்குமா? செய்யற வேலை தான் எல்லாம். அதை மதிக்கலன்னா லைஃப்ல ஒரு படி கூட முன்னேற முடியாது. அட்வான்ஸ் கேட்க தெரியுதுல்ல? சம்பளம் சொன்ன தேதியில வேணும்னு கேட்குறீங்கல்ல? வேலையை மட்டும் ஒழுங்கா செய்ய முடியாதுன்னா எப்படிங்க? சாரி சார், இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன். இதை எத்தனை தடவை சொல்லுவீங்க? இத பாருங்க தமிழ், உங்களுக்கு விருப்பம் இருந்தா இங்க வேலை பாருங்க, இல்லைன்னா கிளம்பி போயிட்டே இருங்க. உங்களை மாதிரி எத்தனையோ பேரு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துட்டு இருக்காங்க. ஏதோ வீட்டுல கஷ்டம்னு சொன்னீங்கிறதுக்காக தான் நான் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணேன். சார், இனிமே கண்டிப்பா இப்படிலாம் நடக்காது சார். இதான் லாஸ்ட் வார்னிங். போங்க, போய் கிளாஸா பாருங்க. சாரி சார். ஓஹோ, இவ படிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க பார்ட் டைம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காளா? அப்போ வீட்ல பொய் சொல்லிருக்காளா? இது போதுமே, இத வச்சே இவளை வீட்டை விட்டு துரத்திடலாமே. முதல்ல இத தங்கச்சி மீனா கிட்ட போய் சொல்லணும். அவ சாயங்காலம் 5 மணிக்கு மேல இங்கிலீஷ் படிக்க போறேன்னு சொன்னால. ஆமா, அவ இங்கிலீஷ் எல்லாம் படிக்க போகல. திருட்டுத்தனமா பார்ட் டைம் ஜாப் போறா. தனியா சம்பாதிக்கிறாளாம். என்ன சொல்றீங்க? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன்? உன் அண்ணன் தான் இந்த இன்ஸ்டிடியூட்ல போய் விசாரிச்சுட்டு வந்திருக்காரு. ஆமா மீனா, நான் பார்த்தேன். பார்த்ததோட மட்டும் விடலாமா? நேரா போய் அந்த இன்ஸ்டிடியூட் ஓனர்கிட்டயும் பேசிட்டு தான் வந்திருக்கிறேன். நீ வேணா அவ வீட்டுக்கு வந்ததும் கூப்பிட்டு கேள. அவ இல்லைன்னு சொன்னா விட்டுருமா. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு மீனா. நாம அவளை இவ்வளவு வசதியா வச்சிருந்தோம், அவ எதுக்காக வேலைக்கு போகணும்? இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாங்க.